இங்க இருந்து நீ ஒரு அடி நகர்ந்த. பார்வதி, நீ கிளம்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னு நான் பாத்துறேன். நீ நில்லடி, நில்லடி. அத்தை, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டும் கேட்டுட்டும் தான் இருந்தேன் அத்தை. என்னத்த இப்படி ஆயிடுச்சு? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்டி. இன்னும் 2 நாள் சமையல்காரி கழுத்துல இருந்து நம்ம பரம்பரை செயினை கழட்டி காமிக்கல, நான் வனஜா இல்லடி. அண்ணி, இன்னும் அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்களா? அழாதீங்க அண்ணி. சித்தி பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல, விட்டு தள்ளுங்க. வனஜா அம்மாவுக்கு என் மேல அப்படி என்ன வெறுப்பு கோவம்னு எனக்கு தெரியல சின்னையா. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எப்பவும் என்ன திட்டவும் அடிக்கவும் செய்யறாங்க. நான் எப்படி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு புரியவே இல்லை. அண்ணி, நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அந்த மாதிரி சித்தியோட குணத்தை மாத்தவே முடியாது. இவங்க எல்லாம் ஒரு ஜென்மமா. ஏதோ சித்தியா போயிட்டாங்க, இல்ல நடக்கிறதே வேற. இதெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. சின்னையா, யாருக்கு போன் பண்றீங்க? புரோக் தான் நீ. சித்தி இப்ப உங்களை அடிச்சத இப்பவே நான் புரோக் கிட்ட சொல்லணும். ஐயோ வேணா சின்னையா, இதெல்லாம் எனக்கு வந்து புதுசா. இதெல்லாம் எதுக்கு பெரிய கிட்ட சொல்லிக்கிட்ட? அப்படி இல்ல நீ, இதுக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ ப்ரோ கிட்ட எதுவுமே மறைக்க கூடாது, உடனே சொல்லிடணும். அப்பதான் ப்ரோ சித்திக்கு ஒரு முடிவு கட்டுவாரு. வேணா சின்னையா, பெரிய வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு இருக்காரு. கார் ஓட்டிக்கிட்டு வேற இருப்பாரு. இப்ப போய் நீங்க இத அவர்கிட்ட சொன்னா அவர் மனசு வேதனைப்படும். நீங்க அதனால பெரிய கிட்ட சொல்ல வேணாம். போன் எல்லாம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. சித்தி பண்ற கொடுமையெல்லாம் இப்படி ஏதாவது சொல்லி மறைக்கிறதுனாலதான் சித்தி ஆட்டம் ஓவரா போயிடுச்சு. இதெல்லாம் சும்மா விடக்கூடாத நீ. என்ன நீ, யார் போன்ல? பேசுங்க, என்ன யோசிக்கிறீங்க? பெரிய தான் போன் பண்றாரு. பாத்தீங்களா, உங்களுக்கு இங்க ஒண்ணுனா ப்ரோக்கு இடது கண்ணு துடிச்சிருக்கும். அதான் அட்டன் பண்ணி பேசுங்க. அண்ணி, என்ன யோசிக்கிறீங்க? பேசுங்க. ஹலோ பார்வதி, போன் அடிக்க இவ்வளவு நேரம்? அது கொஞ்சம் வேலையா இருந்த பெரியா. கை வேற ஈரமா இருந்ததா, தொடச்சிட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லல? வேற ஒண்ணும் இல்ல பெரியா. என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல, எனக்கு இடது கண் துடிச்சிட்டே இருக்கு. என் இடது கண் துடிக்கும் போதெல்லாம் உனக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வாட்டி நடந்திருக்கு, அதான் கேக்குறேன். அங்க உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பெரியா, நான் நல்லதா இருக்கேன். என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அங்க எதனா உனக்கு பிரச்சனைனா எனக்கு உடனே போன் பண்ணு. சரிங்க பெரியா, நான் பண்றேன். நீங்க என்ன பத்தி கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வாங்க பெரியா. நான் போனை வச்சிடுறேன். சரி பார்வதி. அண்ணி, ப்ரோ என்ன சொன்னாரு? ப்ரோ தான் கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லு ப்ரோ. டேய் அருண், நீ வீட்லயா இருக்க? ஆமா ப்ரோ, நான் வீட்ல தான் இருக்கேன். என்ன விஷயம் ப்ரோ? இல்ல, என் இடது கண் துடிச்சிட்டே இருக்கு. எனக்கு இந்த மாதிரி இடது கண் துடிக்கும் போதெல்லாம்
பார்வதிக்கு எதனா பிரச்சனை வரும். நான் அந்த டவுட்ல தான் பார்வதிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். பார்வதி அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றா. பார்வதி என்கிட்ட உண்மையை மறைக்கிறாளுன்னு சந்தேகமா இருக்கு. நீ கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து சொல்ல முடியுமா? ப்ரோ அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. இப்பதான் அண்ணி எனக்கு வந்து காஃபி கொடுத்துட்டு போறாங்க. சரி, நான் வர வரைக்கும் பார்வதியை பார்த்துக்கோங்க. ப்ரோ நான் பாத்துக்கிறேன் ப்ரோ, நீ கவலைப்படாத. போன வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வா. எனக்கு என்னமோ பார்வதிக்கு பிரச்சனை வந்திருக்கும்னு தோணுது. ஆனா பார்வதி அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கிறான்னு நினைக்கிறேன். அதான் அருண்கிட்ட விசாரிச்ச இல்ல, அப்படி ஏதாவது இருந்தா அருண் சொல்லியிருப்பான்ல. அருணுக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல. பார்வதிக்கு ஏற்படுற பிரச்சனைய அவ யார்கிட்டயும் சொல்ல மாட்டா. அதான் பிரச்சனையே. மும்பை போயிட்டு திருப்பி வர வரைக்கும் பார்வதி வீட்ல இருந்து கிளம்பி இன்னும் ஏர்போர்ட் வந்து சேரல. அதுக்குள்ள பார்வதி பார்வதி பார்வதின்னு அவ பேரை 100 தடவை சொல்லிட்டேன். இன்னும் மும்பை போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ள இன்னும் என்னென்ன பண்ண போறியோ ஒன்னும் புரியல. கணேசா, என்னக்கா இப்ப எதுக்காக என் தொடைய சொன்ன? ஆ, இங்க இருந்து மும்பை எவ்வளவு தூரம்டா? என்ன ஒரு 1300 கிலோமீட்டர் இருக்கும். ஆமா, நீ இப்ப எதுக்கு இந்த கேள்வியை கேட்ட? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். நீ படி. என்னக்கா மறுபடியும் எதுக்கு என் தொடைய சொன்ன? இல்ல, இங்க இருந்து மும்பைக்கு 1300 கிலோமீட்டர்னு சொன்னியே, அவ்வளவு தூரம் போய் சேரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன பஸ்ல போனா ஒரு நாள் ஆகும். தனியா கார் வச்சுட்டு போனோம்னா ஒரு 16 மணி நேரம் ஆகும். கணேசா, டேய், என்னக்கா? அது ஒன்றும் இல்லடா. ஃப்ளைட்லலாம் போனா எவ்வளவு நேரத்துல போலாம்? எனக்கு எப்படிக்கா அதெல்லாம் தெரியும்? நான் ஃப்ளைட்ல போயிருக்கேன். படிக்க விடாம சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு. அக்கா, மும்பை போறத பத்தி இப்ப எதுக்கு இப்படி விசாரிச்சிட்டு இருக்க? நீ மும்பை போற ஐடியா ஏதாவது வச்சிருக்க என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ படி. பெரிய மும்பை போய் சேர்ந்துட்டாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதானே நீ இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க. என்னக்கா அப்படி பாக்குற?
நீ நேத்து முறுக்கு சுடும் போதே எனக்கு தெரியும்க்கா பெரியா மும்பை போற விஷயம். நேத்து நீ பெரிய முறுக்கு சுட்டு வச்சிட்டு இருந்ததுனால எனக்கு கூட இந்த முறுக்கு தரல. காலையில பிளைட்ல போன பெரியா 1 hourல அங்க போய் சேர்ந்திருப்பாருக்கா. அவரை என் பக்கத்துல இருந்து உரிமையோட பேசும்போதெல்லாம் பயமா இருந்துச்சு. ஆனா இப்போ அவர் என் பக்கத்துல இல்ல. ஒரு வாரத்துக்கு அவரை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா கணேசா. உங்கள மாதிரி லவ்வர்ஸ்க்காக தானே போனே கண்டுபிடிச்சிருக்காங்கக்கா. பெரிய போன் பண்ணி பேச வேண்டியதுதானே. பெரியயாவும் மும்பைக்கு கிளம்பி போகும்போது போன் பேச சொல்லி இந்த போனை கொடுத்தாரு. ஹை, ஸ்மார்ட் போனு சூப்பர்க்கா. அப்புறம் எதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? பெரியாக்கு போனை போட்டு பேசு. வேணாண்டா. ம். ச்சே. ரிங் போயிட்டு இருக்குக்கா, பேசு. ஹலோ, என்னக்காச்சு? கட் ஆயிடுச்சுடா. மறுபடியும் கால் பண்ணுக்கா. வேணாண்டா கணேசா. பெரிய தாங்க கூப்பிடுறாரு, அட்டன் பண்ணி பேசு. பேசுக்கா. பார்த்துட்டே இருக்காதுக்கா, ஆன் பண்ணி பேசுக்கா. என்ன 2 பேர் பாலச்சந்தர் படத்துல வர்ற மாதிரி மிஸ்டு கால் கொடுத்து விளையாண்டுட்டு இருக்கீங்களா? போன் போட்டு பேசுங்க அப்பா. போன் கட் ஆயிடுச்சுடா. என்னக்கா நீ இப்ப எதுக்காக்கா காலை கட் பண்ண? திரும்பியும் கால் பண்ணி பேசுக்கா. ஹலோ பார்வதி, என்னாச்சு? ஏன் போன் கட் ஆயிடுச்சு? ஆ, அது ஒண்ணும் இல்ல பெரியயா. அது வந்து ஆ, நீங்க சாப்பிட்டீங்களா? நீ எப்படி இருக்க பார்வதி? எல்லா நெட்வொர்க்கும் நம்பி இருக்கிறது இந்த மாதிரி லவர்ஸ்னால தான். இவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்டாப்பே பண்ண மாட்டாங்க. அன்லிமிட்டெட் கால் தான். அக்காவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் போல, ஆரம்பிக்கிறதுக்கு தான் தயங்குச்சு. இப்ப நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. ஓகே பார்வதி, நான் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். அப்ப நீ ஃபோன் பண்ணு. நீ ஃபோன் பண்ணி கேட்டா தானே சாப்பிடுவேன். ஆ, சரிங்க பெரியயா. அக்கா, அக்கா சொல்றா. சூப்பர்க்கா. நான் கூட சாப்பிட்டீங்களா பெரியா, உடம்ப பாத்துக்கோங்க பெரியான்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ரொம்ப நேரமே பேசிட்டீங்க. கேட்க கூடாதுதான், இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல கேக்குறேன். ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருந்தியே, அப்படி என்னதாக்கா பேசுன? அதுவா,
பெரியய்யா வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாரு. அததான் விளாவரியா சொல்லிட்டு இருந்தேன். என்னது வத்த குழம்பு வைக்கிறத பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? ம், ஐயோ ராமா 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 ராமா, இவன் கூடலாம் என்ன பொறுக்க வச்சு கடவுளே கடவுளே கடவுளே. லூஸ் ஆயிட்டானா? அதி பார்வதியே உன்கிட்ட தயங்கி தயங்கி தான் பேசும். அப்படி இருக்கிற பார்வதியே உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசியிருக்குன்னா எல்லாம் காதலோட மகிமைன்னு தான் நினைக்கிறேன். கேக்குறது நாகரிகம் இல்லதான், இருந்தாலும் ஒரு ஆர்வத்துல கேக்குற. நீ சென்சார் பண்ணியே சொல்லு, இவ்வளவு நேரம் என்னதான் பேசுனீங்க? வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பேசிட்டு இருந்தோம். எது வத்த குழம்பு வைக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? என்ன அது? சாப்பிட்டீங்களா பெரியய்யா, சாப்பிட்டீங்களா பெரியய்யான்னு பார்வதி தயங்கி தயங்கி ஒரே கேள்வியை கேட்டுட்டு இருந்தான். பார்வதியை ஃப்ரீயா பேச வைக்கணுமேன்னு யோசிச்சு பார்த்தேன். வத்த குழம்பு எப்படி வைக்கணும்னு ஒரு கேள்வி தாண்டா கேட்டேன். அப்புறம் பார்வதி வெள்ளம் வந்த மாதிரி தன்னை மறந்து பேச ஆரம்பிச்சிட்டா. வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கத்துக்கிட்டியா? அதெல்லாம் யாருக்கு தெரியும்? நான் பார்வதியோட குரலை மட்டும்தான் ரசிச்சு கேட்டேன். என் காதுல பார்வதியோட குரல் மட்டும்தான் கேட்டுச்சு. மத்தபடி பார்வதி சொன்ன எந்த விஷயத்தையும் நான் காதுலயே வாங்கிக்கல. அடுத்த போன்ல குருமா எப்படி வைக்க போறதுன்னு கேட்க போறியா? ஸ்பைசியான காதல்னா அது உங்க காதல் தான். ஃபேஷியல் பண்ணணுமே. ஹே உமா, ஐசக்கா எதுக்கா கூப்பிட்டீங்க? கீழே பார்வதி இருந்தா கொஞ்சம் ரூம்க்கு வர சொல்லு. அதுக்கு என்ன ஐஸ்வர்யாக்கா, நான் இப்பவே வர சொல்றேன். நான் இப்ப கிச்சனுக்கு தான் போறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நானே கொண்டு வரேன். எனக்கு சாப்பிடுறதுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஃபேஷியல் பண்ணணும், அதுக்கு பார்வதி ரெடி பண்ண சொல்லணும். நீ பார்வதி கிட்ட நான் வர சொன்னேன்னு சொல்லு, அது போதும். ஃபேஷியல் தானே பண்ணணும், நம்ம உமா நல்லா பண்ணுவா, இதுக்கே நீ அவளை கூப்பிடுற? இருக்கட்டும் ஆண்டி, பார்வதி நல்லா பண்ணுவா. போன தடவை பார்வதி தான் எனக்கு பண்ணா. அதுக்கு சொல்ல ஐஸ்வர்யா, நம்ம உமா இருக்கால, அவ இதுக்காக ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கா. நல்ல நல்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட வாங்கி வச்சிருக்கா. தின்னி மூட்டை பாத்து நிக்கிற, சொல்லு வாய் திறந்து. ஆமா ஐசக்கா, நானு ஃபேஷியல்லாம் நல்லா பண்ணுவேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். எப்பவும் நான் தான் பண்ணணும்னு அடம்பிடிப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் உமா, நீ போய் கொஞ்சம் பார்வதியை மட்டும் வர சொல்லு, அது போதும். ஐஸ்வர்யா, அந்த பார்வதி முன்ன மாதிரிலாம் இல்லம்மா. அதனாலதான் அவளை ஏன் கூப்பிடுறேன்னு நான் சொன்னேன். அவ இப்ப ரொம்ப மாறிட்டா ஐஸ்வர்யா. என்ன ஆண்டி சொல்றீங்க? பார்வதி மாறிட்டாளா? ஆமா, இந்த ஆதி ஏற்பாட்டுல அகிலாக்கா பரம்பரை செயினை அவ கையில கொடுத்தாங்கல்ல, அதுவும் இந்த வீட்டு மூத்த மருமக போட்டுக்க வேண்டிய பரம்பரை செயின் அவ கழுத்துல போட்டதும் அவளுக்கு என்னமோ இந்த வீட்டுக்காரின் நினைப்பு வந்துருச்சு. அவ ஒரு வேலைக்காரிங்கிறதையே மறந்து போயிட்டா. முன்ன மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது இல்ல, யாரையுமே மதிக்கிறது இல்ல, என்ன கூட மதிக்கிறது இல்ல பாரு. நான் அவகிட்ட இங்க பாரு, நீ கழுத்துல போட்டிருக்கிற செயின் உனக்கு ஏதோ பரிசா கொடுத்ததா, அத போட்டிருக்கிறதுனால நீ ஒண்ணு இந்த வீட்டுக்காரி ஆயிட மாட்ட, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு ரொம்ப சாதாரணமா தான் சொன்னேன். அதுக்கு உன் புருஷன் அருண் என்கிட்டயே சண்டைக்கு வரா. ஏன் பார்வதியை மிரட்டுறீங்க, அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, அப்படி இப்படின்னு ஒரே கத்து ஐஸ்வர்யா.
நீ ஏன் சொல்ல ஐஸ்வர்யா? ஏற்கனவே அவளுக்கு ஆதி இந்த வீட்ல முழு சப்போர்ட். இப்போ உன் புருஷன் அருண கூட சேர்ந்துட்டான்னா கேட்கவா வேணும்? அவளுக்கு திமிரு பல மடங்கு கூடி போச்சு. முன்ன மாதிரிலாம் இல்ல. அவ கண்டிப்பா என்ன மதிக்காத மாதிரி உன்னையும் மதிக்க மாட்டா.